ஐயா வணக்கம். வணக்கம். என் கையில பிரண்டையை கொடுத்திருக்கீங்க. ஆமா. பிரண்டையோட மருத்துவ குணங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. பிரண்டை பொதுவா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, எலும்பு முறிவு வைத்தியத்துல இந்த பிரண்டையோட நுனிக்கொழுந்து ரொம்ப சிறப்பா பயன்படுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிரண்டையில ஒரு துவையல் செய்யலாம். அந்த எலும்பு முறிவு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த முறிந்த எலும்புகள் விரைவில் கூடுவதற்கு இதுல ஒரு துவையல் செய்யலாம். எப்படி நாம கொத்தமல்லி சட்னி செய்யறோமோ அதே மாதிரி இந்த நுனி கொழுந்தா இருக்கக்கூடிய பிரண்டையை எடுத்துக்கணும். முருங்கைக்காயில நார் உரிக்கிற மாதிரி 4 பக்கமும் நார் எடுத்துடணும். நார் எடுத்த பிறகு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு வதக்கணும். வதக்கி அது கூட கொஞ்சம் வரமிளகா, உப்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து துவையல் செஞ்சு இதை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். அல்லது சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இப்படி நாம தொடர்ந்து நாம இந்த பிரண்டை துவையல் எடுத்துட்டு வரும்போது எலும்பு முறிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெகு விரைவில் அந்த எலும்பு மீண்டும் பொருந்தும், நன்கு வலிமையா கூடும். அப்படிப்பட்ட தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்கு. நல்ல அருமையான மருத்துவ குறிப்பு சொன்னீங்க. இதை மக்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.